இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பாக்ஸ். என்னது ஹோமியோபதியில் சிக்கன் பாக்ஸ்க்கு மெடிசன் இருக்கா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல்லான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் என்னென்னா 2 year old ஃபீமேல் பேபி. அவங்களுக்கு ஃபீவரிஷ் நல்ல சிவியராக இருக்குது. 2 days ஃபீவரிஷ் இருக்குது. ஸோ ரெட்டிஷ் எரப்ஷன் இருக்குது பாடியில், ஓவரால் பாடி இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக கேஸ் வந்தது. ஸோ இவங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் பார்த்தப்போ காஃப் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் மெயின் கம்ப்ளைண்ட். இது தவிர வந்துட்டு பசி சுத்தமாகவே கிடையாது. 2 days வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டுமே வந்துட்டு அவங்க ப்ராப்பராக எடுத்துக்கவே இல்லை. ஸோ இந்த கேஸ்க்கு, அதாவது சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி கேஸஸ்க்கு ஹோமியோபதியிலன்னு பார்த்தோம்னா நிறைய ஒண்டர்ஃபுல் மெடிசின்ஸ். அதில் முக்கியமாக பார்த்தா பல்சாட்லா, பெலடோனா, பிரயோனியா, வேரியோலினம், அக்கோனைட், தென் ரஸ்டாக்ஸ், அர்டிகா யூரின்ஸ், எப்பிஸ், இந்த மாதிரி நிறைய ஒண்டர்ஃபுல்லான மெடிசின்ஸ் இருக்குது ஹோமியோபதியில். ஸோ இப்போ நம்ம இந்த கேஸ்க்கு டொட்டாலிட்டி வைஸ் அப்படின்னு பார்த்து கொடுத்த மெடிசின் என்னென்னா சல்ஃபர், தென் ரஸ்டாக்ஸ். ஸோ மெடிசின் எடுத்து இம்மீடியட்டாகவே ஃபீவர் வந்துட்டு நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களுக்கு appetite இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நார்மல் ஃபுட்டுக்கு வந்துட்டாங்க. பேஷண்ட் கம்ப்ளீட்லி ரிலீவ் ஃப்ரம் ஆல் த சிம்டம்ஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஹோமியோபதியில் ஒண்டர்ஃபுல்லாக மெடிசன் ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கேஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ். தேங்க்யூ.